சந்திக்கிறதுக்காக ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து அவகிட்ட சொல்லுங்க. நம்மளோட வெட்டிங்க்கு வந்து ஒரு டிராயிங் பண்ணி குடுக்க சொல்லி. ஓ! கண்டிப்பா பண்ணி தரேன். நீங்க இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஹீரோயினி சொல்றா. அப்புறம் அவளோட மைண்ட் வாய்ஸ் நீ வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணு. உன்னோட புது ஹஸ்பண்ட் வந்து என்ன காதலிக்க கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு யோசிக்கிறா. மேம் உங்களோட மேரேஜ் போட்டோ அழகா இருக்கு பார்க்கவே சார் கூட அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னொருத்தவங்க ஆமா இந்த மாதிரி ஒரு மென்மையான ரொம்ப அக்கறையான ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த டைம்க்கு ஹீரோயினி வரவும் சூயான் மாதிரியே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கனால அவங்க சொல்றாங்க என்ன தைரியம் உங்களுக்கு மேடம் மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினியோட மைண்ட் வாய்ஸ் அந்த செகண்ட்ல சூயா நீ போன வருஷம் என்னை இப்படிதானே அவமானப்படுத்தின ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. உன்னை பாரு ஜியாங்கோக்கு நீ குழந்தை பெத்து கொடுக்க தகுதியே கிடையாது. உன்னை பார்க்க அருவருப்பா இருக்கு. எவ்வளவு குண்டா இருக்க பண்ணி மாதிரி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து அவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப வந்து சூயான் சொல்றா நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்துற. ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு ஹீரோயினி கேட்கும்போது இல்ல நான் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி எப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு புரியல. நீ அதை வாங்கினது மட்டும் இல்லாம அதை இங்கேயே போட்டுட்டு வந்திருக்க. உனக்கு என்ன தைரியம் அப்படிங்கும் போது மிஸ்ஸஸ் ஜியாங் ட்ரெஸ் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனாலதான் நான் எனக்கு வாங்கினேன். ஆனா நீங்க அதையே வாங்கிருப்பீங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு அவ சொல்லும் போது நீ என்ன தொந்தரவு பண்றதுக்காகவே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கவும் அந்த இடத்துக்கு வந்து ஜியாங்கோ வராரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு